இந்த கிணறுக்குள்ள எலுமிச்சம்பழம் போட்டோம்னா அப்படியே கடலுக்கு போயிருமா. ஆனால் அந்த கனெக்ஷன் இருந்தாலும் அந்த தண்ணியை அள்ளி குடித்தோம்னா குடிக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் இங்கே வந்து தங்கியிருந்தார். இவரோட உடம்பை தான் வந்து கோவாவில் வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. எலுமிச்சம்பழம் போகிறதுனால மக்கள் கையில் உள்ள தும்பிக்கா பாட்டில் கட்டை எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுடுறாங்க. நீளமாக பார்த்தாங்கன்னா வேடிக்கையாக பார்த்தாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிசயம். ஒரு வித்தியாசமான தீவு மாதிரி இருக்கும். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாடுல இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்காமா. தெரியுது பார்த்தீங்களா ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சுக்குள்ளதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அது? அந்த சர்ச்சுக்குள்ள வந்துக்கினே அந்த பாறை இருக்கும். அந்த சைடு போனா கடல் தான். சரி. அது கடலுக்கு பக்கத்துலயே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துக்குள்ள வந்துகிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டீங்கன்னா அது கடலுக்குள்ள போயிடும். சரி. அந்த அளவுக்கு அந்த கடலுக்கு கிணத்துக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆனா அதாவது கிணத்துக்குள்ள எலுமிச்சம்பழம் போட்டா கடலுக்கு போயிடும். சரி. ஆனா அந்த கனெக்ஷன் இருந்தாலும் அந்த தண்ணியை அள்ளி குடிச்சோம்னா குடிக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதுதான் அந்த ஆச்சரியமான விஷயம். என்னன்னா கிணத்துக்குள்ள லெமன் போட்டா கடலுக்குள்ள போயிடும். கிணத்தோட தண்ணியை அள்ளி குடிச்சோம்னா இனிக்குமாமா. அப்போ கடல் தண்ணியும் கிணத்து தண்ணியும் கலந்துருக்கும். ஆனாலும் இனிக்குதுன்றாங்க. எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். போய் பார்த்துடலாம். இங்க இருக்கு பாருங்க சர்ச். அந்த இடம் தான் போனோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சர்ச் இருக்கு பாத்தீங்களா. இந்த சர்ச்சை ஒட்டின மாதிரியே அந்த இடம் பாருங்க. புனித சவேரிய ஆலயம் நுழைவாயுன்னு போட்டிருக்கு. அதுக்குள்ளதான் போறோம். அதுக்குள்ளதான் அந்த வித்தியாசமான இடமும் இருக்கு. இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா புனித சவேரியர் ஆலயம்னு. இது வந்து முதல்ல இல்லை, இப்போ வந்திருக்கு. ஆனா இதுக்கு ஒரு பெரிய வரலாறு ஒன்று சொல்றாரு கிருஷ்ணன். இந்த சவேரியர் ஆலயம் இருக்குல்ல, இதோட வரலாறு என்ன? சவேரியான்னு சொல்றது இப்போ கோவாவில் வந்து அவர் உடலை அடக்கம் பண்ணிட்டு அவர் தான். இது அவருக்கான சர்ச் தான் இது. சரி. இது என்ன பண்ணுவாங்கன்னா இவர் வந்து அந்த டைம்ல மன்னர் காலத்துல அவர் தான் வந்து இந்த கேசனாரை பத்தி போதிக்க இங்க வந்தவர். அவங்க அந்த கொள்கையை பரப்பினவங்க. அந்த டயத்துல உள்ள மன்னர் வந்து இவர் வந்து வேற மதத்தை பதப்புறாரு சொல்லி இவரை கொல்றதுக்கு ஆணையிட்டு அப்ப வந்து இவர் வந்து இந்த இடத்துல ஒளிஞ்சு இருந்தாரு. சரி. பதுங்குழி. பதுங்குழி இந்த இடத்துலதான் ஒளிஞ்சிருக்காரு. இதே மாதிரிதான் சென்னையில சாந்தோம் சர்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த சாந்தோம் சர்ச்சே வந்து அங்க இதே மாதிரி ஒரு மதபோதகர் அங்க இருந்திருக்காரு. அவரோட சமாதியில தான் வந்து சாந்தோம் சர்ச்சை கட்டியிருக்கான்னு சொல்றாங்க. தெரியல, மக்கள் தெரிஞ்சா சொல்லுங்க. கிணத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. கிணறு கிடைச்சிருச்சா? அந்த கிணத்தை தான் போய் பார்க்க போறோம். இந்த கிணறு எப்படி உருவாகுச்சுன்னா இதுல பதுங்கி இருக்கும்போது 3 நாள் அவர் பதுங்கி இருந்திருக்காரு. இங்கேவா இருந்த இடம் யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சா கொண்டுருவாங்கல்ல. அப்ப இவர் பதுங்கி இருக்கும்போது இவர் சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடைக்கல. சாப்பாடு இல்ல கூட வாழ்ந்துடலாம். தண்ணி இல்லைன்னா என்ன ஆயிரும்? கண்டிப்பா. அப்போ அவருக்கு அந்த பாறையில இருந்து தண்ணி கிடைச்சது. கடலை ஒட்டியே நல்ல தண்ணி கிடைச்சிச்சு. கடல். ஆமா கடல் தான். கிணறு எங்க இருக்கு பாருங்க. கடலுக்கு பக்கத்துலயே கிணறு. இவ்வளோ நேரம் நம்ம கிட்ட வந்து உங்களும் இன்னொன்று சொல்லிட்டு வந்தார்ல, அந்த வரலாறு இங்கே இருக்கு பாருங்க. டேங்கப்பா 1506 நடந்தது. 1506 பிறந்து 1552 இறந்துருக்காரா? 1542 மணப்பாடு வருகை. டிசம்பர் 1544 வரை குகையில் தங்கி என்ன ஒரு 10 வருஷம் தான் இருந்திருக்காரு. இங்க வந்து கரெக்டாக ஒரு 10 வருஷம் இருந்திருக்காரு. போயிருவோம். ஆமா, செப்ப கழட்டிட்டு வாங்க. பூண்டு போட்டாங்களா? இருட்டுக்குள்ள ஒன்றும் தெரியலையே. ஃபுல்லா இருட்டா இருக்கு. லைட் அடிச்சு பார்ப்போம். பாருங்களேன் இருக்கு பாத்தீங்களா. இந்த கிணறோட வரலாறு தான் இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட பேசிட்டு வந்தது. இந்த கிணறுக்குள்ள எலுமிச்சம்பழம் போட்டோம்னா அப்படியே கடலுக்கு போயிருமா. ஆனா இந்த தண்ணி வந்து உப்பு கரிக்காது அப்படின்றாங்க. இந்த குகையே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. எப்படி இருக்குன்னா திருச்செந்தூர்ல வந்து வள்ளி குகைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கடலை ஒட்டி ஒரு குகை மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எல்லாமே பவளப்பாறை. பாருங்களேன், குகையா பவளப்பாறை வச்சு ஃபுல்லா பாறையிலே செதுக்கிருக்காங்க. எவ்வாறு அதாவது இங்க எலுமிச்சம்பழம் போட்டா கடலுக்கு போகணும்னு சொன்னாங்கல்ல, அம்மா வந்து சொல்றாங்க. எதனாலமா அது? இப்போ எலுமிச்சம்பழம் போகிறதுனால மக்கள் கையில் உள்ள தும்பிக்கா பாட்டில் கட்டை கல்லு இது எல்லாத்தையும் உள்ள போடுறதுனால அந்த பாதையை அடைக்கும். எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டுறாங்க. புனிதமா பார்க்காம வேடிக்கையா பார்க்கலாம். சரி. உள்ள புனித தன்மை கட்டி போகக்கூடாதுன்றதுனால அதனால நீங்களே அடைச்சிட்டீங்க. இது அடைச்சி எவ்வளவு வருஷம் ஆச்சு? அது கொஞ்சம் வருஷம் 10 வருஷம் தான். அதுக்கு முன்னாடியில இங்க எது போட்டாலும் கடலுக்கு போயிடும். சரிம்மா, எனக்கு இப்ப இங்க போட்டா கடலுக்கு போகுது. ஆனா இந்த தண்ணி வந்து உப்பு கரிக்காது நல்ல தண்ணின்றாங்களா, அது எப்படி? சவேரியாருக்கு இறைவன் கொடுத்த அவர் இங்க 2 வருஷம் தங்கி இருந்தாங்க இல்லையா, அவர் தாகத்துக்காக அவர் ஒரு பிச்சை வச்சு குடிமை பண்ணாரு. அப்படியா? ஆனா இங்கதான் ஒரு 3 வருஷம் அவர் இருந்தாரு. 2.25 வருஷம் 27 மாசம் தங்கி. அங்க பதுங்கி இருந்தது 3 நாள் ஏதோ சொல்றாங்களே. பதுங்கெல்லாம் இல்ல, அவர் தங்கி இருந்து மக்களை இறைவனிக்காக, மக்களை எல்லாம் வேதத்துல சேர்க்கறதுக்காக, மனமாற்றம் அடையிறதுக்காக அவர் கொண்டு வந்தார்.
அப்ப இங்கதான் தங்கியிருக்காரு. அங்கே இருந்து பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் போய் எல்லா மக்களையும் வேதத்துல சேர்த்தாரு, ஞானஸ்தானம் கொடுத்தாரு. இங்க எப்படி வந்தாருங்க அவரு? அவரு தாய்மர கப்பல் வழியாக. ஓ, அப்படிதான் இங்க கரை வந்திருக்காரு. கடல் இந்த வழியாக. கரைக்கு வந்து அப்படியே எனக்கு இன்னொரு தங்கியிருக்காரு. வரலாறு சொல்றாங்களே, இங்க உள்ள ராஜா வந்து இவரை கொல்ல வந்துட்டாங்க, அதனால இங்க 3 நாள் பதுங்கி இருந்தாரு, 3 நாள் சாப்பாடு இல்லாம இருந்தாரு. சரி அவர் வந்து இங்க ராஜா கிடையாது, அவர் நேரா வந்து கோவாவுக்கு தான் வந்தார். சரி. கோவால 4.5 மாசம் தங்கி இருந்தார். அப்படியே அங்க இருந்து நேரா மணப்பாடு வந்துதான். இங்க இருந்து மணப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது, இங்க இருந்து தூத்துக்குடி ஊரை, அதே மாதிரி கோட்டார், திருநெல்வேலி, அவரு எல்லா பக்கமும் சுத்தி எல்லா மக்களுக்கும் ஆண்டோட இறைவார்த்தைகளை சொல்லி, அதே வந்து தோமையார் தான் ஒழிச்சிருந்தார். எங்க இருந்தாரு அவரு? சென்னையில ஒழிச்சிருந்தாக்க வெற்றி கொண்டது நீங்க சொன்னீங்களா அவர்தான் அந்த சர்ச் சாந்தம் சர்ச் சொன்னேன். அதே இடத்துல தோமையார் தான் வெற்றி கொண்டது. அவரைத்தான் கொல்றதுக்கு கண்டிப்பாங்க. அப்படி இவரை விரட்டுறாருந்தா ஏன் மன்னர்கிட்ட வந்து அவர் மன்னரோட மனைவி உடம்பு சரியில்லாம இருக்கிறதுல கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஜெயிச்ச பிறகு அவங்க நல்ல சுகமாக மன்னர் ஏன் உங்களுக்கு எது வேணும்னாலும் தாங்கன்னு கேட்டாங்க. உங்களுக்கு எது வேணுமோ கேளுங்க, அதை நான் தரேன்னு. அதில் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், இல்ல நீங்க என் மனைவி குணமாயிட்டா அது நாங்க சந்தோஷமா ஏதாவது தரணும்னு கேட்கறதுலதான் ஒரு ஆட்டுத்தோல் விரிக்கிற அளவுக்கு இடம் தாங்கன்னு சொல்லி கோட்டார்ல கேட்குது. ஓ சரி. அப்போ ஐயா என்ன அப்படி ஆட்டுத்தோல் இருக்கிற அளவுக்கு கேட்கறீங்களே, அது ஆட்டுத்தோல் எவ்வளவு அளவுக்கு விரும்பும் அப்படின்னு கேட்கலாம். சரி, எனக்கு அந்த அளவுக்கு இடம் தந்தா போதும், சரியா எடுத்துக்கலுங்க. அப்போ ஒரு ஆட்டுத்தோலை கொண்டாங்கன்னா ஆட்டுத்தோலை விரிச்சா அது விரிஞ்சு போய்கிட்டே இருக்கு. போக 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 அவர் எந்த எல்லைக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு போய் பெரிய இடமா ஆயிடுச்சு. சரி சரி. அவ்வளோ இடத்தையும் மன்னர் கொடுத்துட்டாரு. அந்த இடத்துலதான் இப்போ அதாவது மன்னரோட மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு, இவர் போய் அதை வந்து ஜபம் பண்ணி கிளியர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த தண்ணி குடிக்க முடியுமா? கொடுங்க, கொஞ்சம் பிடிச்சி கொடுங்களேன், குடிச்சு பார்ப்போம் உப்பு தண்ணியா நல்ல தண்ணியான்னு. சரி சரி. கண்டிப்பா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிசயம். கடல்ல இருந்து டோட்டலாவே பாத்தீங்கன்னா ஒரு 20 அடி இருக்கும். 20 அடிக்குள்ள இந்த கிணறு இருக்கு. தண்ணி நல்லா தெளிவா இருக்குது. தண்ணி முதல்ல கொஞ்சம் கடுத்து இருக்குன்னா நிறைய அடிச்சியோ. 2 வருஷம் மழை கிடையாது, கசரா கூட்டம் பயங்கர கூட்டம், 24க்கும் பயங்கர கூட்டம். தண்ணி என்னன்னு பாத்தீங்கன்னா சுத்தமா அந்த உப்பு இல்ல குடிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது நம்ம நார்மலா போர் வாட்டர் இருக்குல்ல, கோயம்புத்தூர் பாஷையில சப்ப தண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. இங்க ஒரு போட்டோ இருக்கு பாத்தீங்களா, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த போட்டோல இருக்கிறவர் தான் இங்க வந்து தங்கியிருந்தாரு. இவரோட உடம்பை தான் வந்து கோவால வந்து பதப்படுத்தி வச்சிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் வெளில எடுப்பாங்க. அவரு வந்து இங்க 10 வருஷத்துக்கு ஒரு நேரமா 10 வருஷத்துக்கு ஒரு டைம் கோவால வந்து மக்கள் பார்வைக்காக வெளில எடுத்து வைப்பாங்க. அவர் வந்து இங்க தங்கியிருந்ததா வரலாறு இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பாறை தான். இங்கே பாருங்க, எல்லாமே இந்த பவளப்பாறைகள் தான். இந்த பாறைக்குள்ளே தான் வந்து இந்த இடம் வந்து அடங்கியிருக்கு. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து நம்ம கின்ஸ்டன் வந்து ஒரு வரலாறு சொன்னார். இங்கே இருக்கிற அம்மா இருக்காங்களே, அவங்க ஒரு வரலாறு சொல்கிறாங்க. மொத்தமாக 2 வரலாறு இருக்குது. எது உண்மையான வரலாறு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன மாதிரி ஆளும் படித்து தெரிஞ்சுக்கிப்பாங்க.